உதயநிதி ஸ்டாலினுக்கு சத்தியமா சொல்றேன் ஒன்றும் தெரியாது. மாமனிதர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? வடிவேல் கூட நடிச்சாரா? அந்த படத்தை பார்த்தாது அவரெல்லாம் திருந்தலாம். வணக்கம் நண்பரான ஜான்ஜெலி. என்னங்க பொசுக்குள் இப்படி சொல்லிட்டாரு? உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது. மாமனிதர் ஒரு படம் இருக்குதுல்ல, அந்த படத்தை பார்த்தாதான் அவர் திருந்தலாம். நான் சாதாரண ஒரு மனுஷன் தான், நானே சொல்றேன் அவர் திருந்தலாம். அவர் அவங்க அப்பா மரியாதை பண்ணிட்டு சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது அவரு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் தரப்பு சொல்லியிருக்காரு. அது மட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு கட்சி ஒரு வாரத்துல சிக்கனம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ யாருதான் இந்த கட்சி சம்பந்தப்பட்டதோ இல்ல இந்த ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது யோசி பார்க்கும்போது அதுவும் யாருமே இல்லை. யாருமே அந்த ஆட்சி இந்த மாதிரி கரெக்டா சரியில்லை அப்படின்றாரு. ஸோ அப்புறம் இப்போ அவர் யாரா சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிக்கிறாரு வீடியோ கட்டுற வீடியோ பாருங்க. வீடியோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இத்தனை வருஷம் ஆட்சி கட்சியை ஒரு வாரத்தில் கண்டிப்பா சொல்றேன் அவரே திருந்தலாம். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு கூலி தொழிலாளி. நான் சொல்றேன் அவரெல்லாம் ஒரு சாதாரணமா திருந்தலாம். இதுக்கு மேலே சட்டசபையில போயிட்டு கேவலமா அவங்க அப்பா பண்ண வேலையை ஒரு செய்ய வேணாம். ஒரு நல்ல விஷயம் மேடம், நல்ல விஷயத்தை எங்க வேணாலும் செய்யலாம், நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது எப்படி இருந்து ஒரு அரசியல், ஊழல், நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அடுத்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ண முடியாது. கற்பழிப்பெல்லாம் பாத்தீங்களா? எவ்வளவு 3 வயசு குழந்தை உடைய இப்ப ஆட்சி நடத்துறாருல இந்த விஜய்னு சொல்லிட்டு ஒரு பையன் புதுசா வந்திருக்கவர். அவருக்கு கூட கஷ்டம் தான். சட்டசபையில போய் பேசுறீங்களா? இல்ல சட்டசபையில போயிட்டு 24 மணி நேரத்துல 12 கற்பழிப்புன்னு சொல்றீங்களே, இதுக்கான காரணம் நீங்களா அவரா? நீங்க இத்தனை வருஷம் ஆளுங்கட்சி, இத்தனை வருஷம் 59 வருஷம் நீங்க ஆண்ட கட்சி. நீங்க 2 கட்சியுமே ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க. எதிர்கட்சியா நின்று இடையில நின்று பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு? புதுசா வந்தவனை ஏன் அப்படி கேவலமா பேசுறீங்க?